ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இ பவர் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we have I is equals to our question, that is e power x of 1 plus x divided by cos square of e power x into x dx. இங்க நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். என்ன மெத்தட்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஏன் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்றோம்னா, இப்போ இங்க இந்த கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த ஃபங்ஷனை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால, நமக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து அதோட டெரிவேட்டிவா கிடைக்குது. ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க சப்ஸ்டிடியூஷன் போலாம். அதே மாதிரி நம்ம காஸ் ஸ்கொயர் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ வந்து டைரக்ட்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன தேடலாம்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இங்க போலாம். ஸோ வி டேக் t as e power x into x. ஓகே. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். when we differentiate this, we will be getting dt by dx on our left hand side, and here e power x into x ன்றது ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற டேர்ம். ப்ராடக்ட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா uv மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிஃபரன்சியேஷன்ல uv மெத்தட் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் uv dash plus vu dash. ஸோ e power x வச்சுக்கிட்டு v x டிஃபரன்ஷியேட் பண்ணா will be getting 1 plus x வச்சுக்கிட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா will be getting e power x. So in the next step, dt by dx is equals to, இந்த ரெண்டு டேர்ம் வந்து e power x காமனா வெளிய எடுத்துட்டேன். I'll be getting 1 plus x. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல dt is equals to e power x of 1 plus x into dx. ஓகே. ஸோ இப்போ நீங்களே நல்லா பாருங்க. நம்ம எடுத்தது சப்ஸ்டிடியூஷன் e power x into x. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get the another part of the question, that is e power x into 1 plus x. அதான் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் நம்மளோட கொஸ்டின்ல. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா we'll be getting the question as, instead of e power x into 1 plus x dx, we have to put what, dt by, here it is cos square, okay, e power x க்கு பதிலா t போடும். So in the next step, we know that 1 by cos square, 1 by cos x is equals to secant x. ஓகே. அப்போ 1 by cos square x இருந்தா என்ன பண்ணுவோம், secant square x ன்னு போடுவோம். பட் இங்க வந்து t இருக்கு. அப்போ இது வந்து secant square t அப்படின்னு போடுவோம். ஓகே. So now we can integrate the secant square t with respect to t. So we get the answer as tan e plus c. இது நம்மளோட ஃபைனல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்மளோட கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஆன்சரையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்ல தான் கொடுக்கணும். ஸோ அப்போ tan ஆஃப், ஓகே, e பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து நாம வந்து சால்வ் பண்ணி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அதுல நீங்க போய் கோ த்ரூ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட்டா இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ நம்மளோட வீடியோல கமெண்ட்ல போயிட்டு நீங்க அந்த கொஸ்டின், உங்களுக்கு டவுட்டா இருக்கிற கொஸ்டினை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூஸா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்க நம்ம சேனல்ல பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே. சப்போஸ் நீங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா, ஓகே, ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே. ஸோ இந்த நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். 9345420901 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. Anyway, we'll meet in the next video with a new problem. Stay tuned. Thank you so much.